ஐயா, கோயில் வந்து பாலமலை ரங்கநாதன் கோயில் அந்த பக்கமாங்க ஐயா? இதே தாங்க. இதே தானுங்களா? ஓகே ஓகே. இங்கேயும் போகலாம் இல்லைங்களா? போகலாம். வேறு எங்கே இருக்குது? அவ்வளோதாங்களா? அவ்வளோதாங்க. சரி சரி. ஆனால் அங்கே போகணும், அது ரொம்ப லாங்காக இருக்குது. சரிங்க ஐயா. சரி, தேங்க்ஸுங்க ஐயா. வரேங்க ஐயா. ஸோ நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் வாழந்த் ஸ்டார். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் பெரியநாயக்கன்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த பெரியநாயக்கன்பாளையம் பக்கத்தில் ஒரு பாலமலை அப்படின்ற ஒரு மவுண்டெயின் அண்ட் ஹில் ஏரியா இருக்குது. ஸோ நம்ம அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ஏரியாவில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாலமலை ரங்கநாதர் கோயில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கோயில் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வியூ பாயிண்ட் அது இதுன்னு நிறையா இருக்கிறது இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வ்ளாக்ஸ் போட்ட யூடியூபர்ஸ் மூலியமாக எனக்கு தெரிய வந்து, ஸோ நான் அதனால் இங்கே வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I got the cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, doing no cap. Only God wants, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I just wanna stay bad, stay mad. Chip on my shoulder cause they treat me like an outcast. I ain't gonna take that, stay back. I'll be swinging hard till the hits come in all caps.
I ain't gonna lay back, pray that someone's gonna help me. Ain't nobody like that. I ain't gonna wait, that's all fact. Give me one shot and I'll never get the throne back. I'm sick of being cautious. I'ma go cause something, can't stop this. I'ma steal everybody's lane, call it shoplift. Sick of hearing everyone complain when they thoughtless. Taste the pain, it's like candy canes. It makes me go change into a better frame, into a better name. Society's insane, we all live for fame, yeah. Cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, do it no cap. Only got one, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm bad. I got cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm bad, I just wanna get caught up in this life. I'm crazy, I'm mad, do it no cap. Only got one, so you better go live it up. Cash in the bag, stadium packed. Baby, I'm bad, baby, I'm இந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த முன்னாடி கிளிப்ஸில் பார்த்தீங்களா, ஸோ இந்த தெப்பக்குளம், இந்த பாலமலை அப்படின்ற ஊரை சேர்ந்த தெப்பக்குளத்தில் நான் மீட் பண்ண அந்த 2 பேர் வந்து இங்கே நடக்கிற பயங்கரமான பல விஷயத்த நான் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட பேசுகிற ஒரு க்யூரியாசிட்டியில் அவங்க என்னென்ன சொன்னாங்கங்கிறத கேமராவில் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இங்கே யானைகளோட அட்டகாசம் பயங்கரமாக, அந்த விஷயத்த சொன்ன 2 பேரில் ஒருத்தரோட அவங்க ரிலேஷன் பையன் ஒருத்தர் இருக்காங்களாம். ஸோ யானை மிதித்து இறந்தே போயிட்டாங்களாம். அவர் சொன்ன அந்த கதை தான் வந்து பயங்கரமான டெரிஃபிக்காக இருக்குதுன்னு பார்த்தா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா, கோயம்புத்தூர் சேர்ந்த ஒரு அம்மா இங்கே வந்து இங்கே கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. காலையில் நேரம் அவங்க வாக்கிங் வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. ஸோ வாக்கிங் வரும்போது இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது, ஒரு குன்று மாதிரி சொல்லலாம். வாக்கிங் போகிற கொஞ்சம் இடம் இருக்கும், மார்னிங் நேரம் வாக்கிங் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த அம்மா வாக்கிங் வந்தவங்கள யானை பீஸாக மிதிச்சிருச்சான். மிதித்ததில் மூளை கீழே எல்லாமே வெளியே வந்துருச்சான். இப்போ இந்த ஆடு மேய்க்கிற அண்ணா தான் போய் ஷாலெல்லாம் எடுத்து போட்டு, யானைகளோட அட்டகாசம் இங்கே பயங்கரம். சாட்டர்டே சண்டே இங்கே வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற நாட்களில் என்ன மாதிரி வர்றவங்க தனியாக தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நானே தெரியாமல் வந்துட்டேன். தனியாக மட்டும் வந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் 3 பேர் 2 பேர், கடைசிக்கு 2 பேர் வந்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பாதியில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள். இந்த அண்ணன் எப்போ விலகி போய் நான் எப்போ மேலே போய் ஆல்ரெடி 2:45 பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்பி வர்ற வழியில் ஒரு குட்டி கண்ணுக்குட்டி, ஒரு பயத்தோடு தான் அந்த குட்டி கண்ணுக்குட்டி அப்படியே கடந்தவங்க. அது கடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ஒரு கார் மாடு அன்றைக்கி கடந்து வந்துட்டேன். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு தாத்தா சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரூட் எடுத்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டை தேடி தான் போயிட்டுருக்கேன். மழை பண்ண வந்து பழக்கம் இல்லை. வியூ பாயிண்ட்டை பார்த்தே ஆகணும், பார்த்து வைபேத்தி ஆகணும். தட்டுறோம், வியூ பாயிண்ட் போகிறோம். ஒரு ஊருக்கு பார்டரில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலை தாண்டிட்டால் தாங்க ரியல் ரூட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட்ஸோட டிஸ்டன்ஸ் போக போக அப்படியே இந்த ரோட்ஸோட கண்டிஷன்ஸும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி. ஸோ
மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேட் பைக் இருந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாகவே ஒரு ஆஃப் ரோடிங் ஓடுற ஒரு இதாக இருக்குது. பாலமலை அரங்கநாதர் கோவில். இந்த கோயிலோட வழிபாடு நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் இந்த கோயிலோட அது மட்டும் இல்லாமல் கோயிலில் அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே மிக நேர்த்தியான முறையில் இங்கே கடைபிடிச்சிட்டு வரோம். ஸோ அடுத்த தடவை இந்த கோயிலுக்கு வர நண்பர்கள் கண்டிப்பாக அன்னதானத்தையும் கலந்துக்கணும். நாம் அந்த தெப்பக்குளம் விசிட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே வழியாக வந்து இந்த ஸ்டேஷன் இருக்குது. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சித்ரா பௌர்ணமி, தேர் திருவிழா, வைகுண்ட ஏகாதசி நல்ல திருவிழாக்கள் வந்து இங்கே ரொம்ப சிறப்பான முறையில் நடத்திட்டு வருதாகவும் நம்மகிட்ட சொன்னாங்க. ஓகே, அகைன் 2 ரோடு பிரியுது. ஸோ இந்த ஒரு ரைட் எடுக்கணும். நல்ல எடுக்கிறேன். ஆஃப் ரோடிங் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ எப்பவும் போல் 2 ரோடும் டைவர்ஜ் ஆகி ஒரு ரோடாக மெர்ஜ் ஆகி சுத்தமான பாதைகளாகவே இருக்குப்பா. நான் ரைட் எடுக்கவா இல்லை லெஃப்ட் எடுக்கவா? நான் லெஃப்ட் எடுத்துக்கிறேன்பா. ஸோ லெஃப்ட் எடுத்து லெஃப்ட்லேயே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ரோடு பேசாமல் ரைட் எடுத்துருக்கலாமோ? ஆனாலும் மக்களே நான் எங்கேயோ போயிருக்கேன். ஸோ இந்த தடவை ரைட் எடுப்போம். அது ரைட்டாக இருக்குதுன்னு நம்புவோம். வா, ப்ளசன்ட் ரோட் வேறு லெவல் ஆஃப் ப்ளசன்ட் ரோடுங்க இது. சீரியஸ்லி எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபீல் ஆகுதுங்க. இது உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ஒரு ரைட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு சொல்கிற ஃபீல் வரும். ஸோ வேறு லெவல் ஆஃப் ப்ளசன்ட் ரோடு. அதுவும் இல்லாமல் வந்து வெயில் இறங்க இந்த இடம் கிளைமேட் வந்து பயங்கரமாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ரைட்டில் அப்படியே உள்ளே போவோம். உள்ளே அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியும் அந்த வெறித்தனமான பாதைகள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் ஒரு பாட்டி, லெஃப்ட் சைடில் ஒரு ஆட்டுக்குட்டி, அப்படியே பயங்கரமான லூட்டி. வேறு லெவல் ஆஃப் ஆர்டர் இருக்கும் வரை ஓடுங்கிற மாதிரி அப்படியே போவோம். போய்கிட்டே இருப்போம். நிறுத்திடலாங்க இதுக்கு மேலே. உங்கள் பேர் என்னங்கம்மா? ரேசியம்மான்னு. என்னங்கம்மா? சின்ன ஜோகி ரேசியம்மான்னு இருக்கு. அந்த ஆளெல்லாம் ஆரம்பிச்சு. உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரா? உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு புள்ள ஒரு பையன். எல்லாம் எங்கே இருக்காங்க? அம்மாக்கே அங்கே இருக்கிறார். 2 குழந்தைலேருந்து 2 பிள்ளைங்க பார்த்து. ஓகே. புள்ளை பாதி கொடுத்து அவளுக்கு 2 பசங்க. வாய் திரும்புறாதில் 2 பசங்க. உன்னை மாதிரியே இருக்கிறாங்க. என்னைய மாதிரியா? உங்கள் ஊர் பேர் என்ன சொன்னீங்க? மாங்கனியா? உங்கள் ஊர் பேர்? மாங்குழி. இப்படி போனால் எந்த ஊர்? முதல் குட்டையிலே இருந்து அப்புறம் அம்மா அப்பா நாடகம் போது இங்கேயே வந்துட்டு. உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அந்த ஊருக்கு? இங்கேயே கல்யாணம் பண்ணி பசுமானி கொடுத்தாரு. ஓகே. அப்போ 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பிள்ளை. 2 இங்கேயே வந்துட்டோம். Guys, you know, it was a good chat with Paati. அப்படியே கிளம்புவோம். அம்மா போயிட்டுறா. Again, மோசமான பாதைகள் feel like இந்த பயணம் தொடர்ந்தா. ஓகே ஏறு ஏறிட்டோம்பா. அகைன் 2 ரோட் பிரிஞ்சு பாட்டி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல. வேற லெவல் ஆஃப் இடம் கைஸ். ப்ளசண்டான இடம். வேற லெவல் ஆஃப் ஒரு ஃபீல். குளம்லாம் இருக்கு. தம்பி, வியூ பாயிண்ட் எங்கே சாமி இருக்கு? வியூ பாயிண்ட்டா? அது பைக்கில் போக முடியாது.
போனால் அந்த சைடு கோவனூர் பெருநாய்க்குமலை அப்படி பார்க்கலாம். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா? எங்கே? காரமடை இல்லை, காலேஜா? ஓகே ஓகே ஓகே. எந்த காலேஜ் ப்ரோ? சக்தி இன்ஜினியரிங்கா? ஓகே ஓகே. இந்த ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க ப்ரோ சுமாரா? இதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஓகே ஓகே. உங்கள் ஊரே தானா? ஆமாம். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. சரி. வாழ்க்கையும் சரி, இந்த ரைட்லேயும் சரி, அடிக்கடி யூ டர்ன் போட வேண்டியதாக இருக்குது. இங்கே ஒரு சந்து இருக்குது, போய் தான் பார்ப்போமே. ஆர்வ கலரில் வந்துட்டோமோ. திரும்பி போகலான்னா ஒத்த அடி பாத கான்செப்டு. ஓகே, அப்படியே வண்டியை கீழே விடுவோம். ஸோ கீழே விட்டு திருப்பினா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த செவ்வறு வழியே மேலே ஏறலான்னு பார்த்தா தட் செவர் டு மீ. வாய்ப்பில்லை ரஜா அப்படின்றது. ஓகே, அப்படி திரும்புவோம். எகைன் யூ டர்ன் போடுறதான் சாலச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். கைஸ் அப்படி மேலே கல்லா. ஓகே, லெஃப்ட். ஐயோ, இந்த எம்சிஆர்எஸ் 23ஆம் போலீஸ் கேஸில் இளவரசு சார் சொல்லுவார்ல, அங்கே பாதாள கிணறு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஓகே, திரும்பவும் ஆஃப் ரோடிங் சோதனைகள். எப்பாடே எகைன் 2 ரோட் பிரியுது, பட் திஸ் டைம் ஹூ கேர்ஸ். ஓகே, என்ன ஆனாலும் சரி வியூ பாயிண்ட்டை தேடி போய்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தாங்க, நம்ம அயன் படத்தோட கிளைமேக்ஸு இங்கே எடுக்காமல் என்ன ரீசனுக்காக ஆப்பிரிக்காவில் போய் எடுத்தாங்க? இது ஒரே ஒரு டவுட்டு தாங்க, என் மனசு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. Reach the paradise.